Sembarati, powered by New Maggi Masala A Magic. அம்மா அம்மா வேண்டாம்மா. ஐயோ அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களை வேணும்னு தள்ளி விடல. எப்படியாவது சட்டைய காப்பாத்தணுங்கிற முயற்சியில கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்கம்மா. ஏய் ஏண்டி ஒரு வேலைக்காரி நீ எஜமானிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ உணர்ச்சி வசப்பட்டு தள்ளி விட்டுட்டேன்னு ஒப்பாரி வைக்கிறியா? சித்தி அருண், இவ என்ன காரியம் பண்ண தெரியுமாடா? என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டாடா. இல்ல சின்னையா, அது வந்து நீ இரு பார்வதி. சித்தி பொய் சொல்றதா இருந்தாலும் நம்புற மாதிரி பொய் சொல்லுங்க. பார்வதி உங்க முன்னாடி நிக்கிறக்கே பயப்படுவா. ஏன் பேசுறதா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் பணிவா தான் பேசுவா. அவ போய் உங்களை தள்ளி விட்டான்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் சித்தி இப்படி பொய் சொல்றீங்க? ஏய் அருண், நான் பொய் சொல்லடா. நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீனா ஒரு ரெண்டு கண்ணாலே பாத்துக்கலாம். இவதான் என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. அந்த கண் கொள்ளா காட்சியை தான் என் ரெண்டு கண்ணால பார்த்து ரசிச்சுனே. பார்வதி உங்களை புடிச்சு தள்ளி விட்டுச்சா? அட போங்க சித்தி, பார்வதி அப்படி செஞ்சிருக்க மாட்டா. அப்படியெல்லாம் மரியாதை குறைவா நடந்துக்க தெரியாது. அருண், உன் சித்தி என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? சித்தி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட பார்வதி மேல எனக்கு பல மடங்கு நம்பிக்கை இருக்கு. நான் மட்டும் இல்ல, நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாருமே என்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க போய் சொல்லாதீங்க. பார்வதி நீ கிளம்பு போ. சித்தி எதுக்கும் பிரஷர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. பிரஷர் அதிகமாயி அந்த கேர்ல நீங்க விழுந்திருப்பீங்க. உண்மையிலேயே எனக்கு இப்ப பிரஷர் அதிகமா தாண்டி இருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா மறுபடியும் என்கிட்ட கண்டிப்பா நீ மாட்டுவடி. அன்னைக்கு உன் கழுத்தை நடிச்சு கொண்டு போடுனா இல்லையான்னு பாரு. குட் மார்னிங் சார். மார்னிங். இப்பதான் உங்களோட மெயில் பார்த்தேன். ஓகே சார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல 4வது டேர்மை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். அதை கிளியர் பண்ணிட்டோம்னா நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறேன். ஓகே சார். நீங்க எப்ப மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் நேர்ல வந்து பார்க்கறேன். சரி, நீங்க லஞ்ச் ஹவர்ல வந்துருங்க. லஞ்சுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஷூர் சார். ஐ கம் ஆன் டைம் சார். ஹலோ பார்த்திபன் சார். ஒரு முக்கியமான கால் வருது. நீங்க லஞ்சுக்கு வந்துருங்க, மீட் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல்ரைட், பை. ஐயோ ப்ரோ இந்த நேரம் பார்த்து எடுக்க மாட்டேங்கிறியே. ஹலோ சொல்லு அருண். ப்ரோ போன் பிஸியா இருந்தது, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்ரிமெண்ட் சைன் பண்ற விஷயமா பார்த்திபன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. ப்ரோ இன்னைக்கு இங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு ப்ரோ. அத பாக்கனே இல்லாம போயிட்டியே ப்ரோ. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணதான் இப்ப நான் கால் பண்ணேன். அதிசயம் நடந்துச்சா? நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ப்ரோ என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா என்ன விட நீதான் அதிகமா சந்தோஷப்படுவ. அதுக்கப்புறம் டே அருணே, இந்த கண்கொள்ளா காட்சிய
நான் பார்க்க முடியலையாடா அப்படின்னு வருத்தப்படுவேன். என்னடா சொல்ற? அது நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன் ப்ரோ. பார்வதி அன்னைக்குள்ள இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்த அந்த தைரியம், துணிச்சலு இன்னைக்கு சும்மா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சித்திய முட்டி தூக்கி வீசிருச்சு ப்ரோ. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இல்ல, சந்தோஷத்துல எனக்கு தலகால புரியல, அதான். சரி சொல்றேன் ப்ரோ. பார்வதி அண்ணி உன்னோட சட்டையை போட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அத சித்தி பாத்துட்டாங்க போல இருக்கு. அப்புறம் என்னாச்சு? சித்தி வழக்கம் போல திட்டு இருந்தாலோ அடிச்சிருந்தாலோ அண்ணி எதுவும் பெருசா வருத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க, அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணி உன் சட்டையை போட்டு இருந்தாங்கல்ல, அந்த சட்டையை புடுங்கி எரிக்கி பாத்துட்டாங்க. அண்ணி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க ப்ரோ, ஆனா சித்தி விடவே இல்ல. அதுக்கப்புறம் கோபம் வந்து சித்தியை பிடிச்சு தள்ளி விட்டாங்க. உன் சட்டையும் காப்பாத்திட்டாங்க ப்ரோ. சித்தியை எதிர்க்கிற அளவுக்கு பார்வதிக்கு தைரியமும் துணிச்சலும் வந்துருச்சா? வெரி குட். இந்த காட்சியை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சே. சித்தி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாத அண்ணி இன்னைக்கு உன்னோட சட்டையை காப்பாத்துறதுக்கு சித்தியவே எதிர்த்து பேசிருக்காங்க ப்ரோ. செம சூப்பர்ல. சூப்பர் தான்டா. ஓகே ப்ரோ, அண்ணியோட இந்த மாற்றத்தை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு தான் நான் கால் பண்ணேன். நான் அப்புறம் வச்சிட்டுமா? ஓகேடா. ஹாப்பி. என்ன அது? அருண்கிட்ட ஏதோ சூப்பர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த? அது பார்வதிக்குள்ளே இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்த தைரியமும் துணிச்சலும் இப்ப பொங்கி வெளியே வந்திருக்கு. அதுவும் சித்திக்கு எதிரா. உண்மையாவா சொல்ற? பார்வதி உங்க சித்தியை எடுத்து பொங்கி பேசிருச்சா? அதிசயமா உள்ள இருக்கு. அதத்தான் இப்ப அருண் போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஆமா, என்ன நடந்துச்சு? நான் கண்டிப்பா உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்வதிக்கு போன் பண்ணி பேசணும். பெரியய்யா, நான் வனஜாமாவை தள்ளி விட்டது தப்புதான். ஆனா அவங்க சட்டைய நெருப்ப வச்சு எரிக்க பார்த்தாங்களே, அது தப்பு இல்லையா? அதனால்தான் நான் அவங்கள தள்ளி விட்டேன். பெரியய்யா போன் பண்றாரு. ஹலோ பெரியய்யா. ஹாய் பொண்டாட்டி. சொல்லுங்க பெரியய்யா. என்னாச்சு உனக்கு? ஒரே இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறல. தைரியமும் துணிச்சலும் இப்ப பொங்கி வெளியே வந்திருக்கு. என்னோட பாராட்டுக்கு கங்க்ராட்ஸ் பொண்டாட்டி. எதுக்கு பெரியய்யா இப்போ இந்த பாராட்டு வாழ்த்தெல்லாம்? நீங்க இப்படி வாழ்த்து சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பொண்டாட்டி இவ்வளவு சாதாரணமா கேட்ட? இன்னைக்கு உன் சின்ன மாமியார் மேல கை வச்சியாம சித்தி பிடிச்சி கீழே தள்ளிட்டியா? அருண் போன் பண்ணி சொன்னான். ஓ, இதுதான் விஷயமா? அதுக்குள்ள சின்னையா உங்களுக்கு போன் பண்ணிட்டாரா? நான் ஒன்னும் வேணும்னே வனஜாமாவை பிடிச்சு தள்ளி விடல. நான் போட்டுட்டு இருந்த உங்க சட்டைய அவங்க நெருப்பு வச்சு எரிக்க பார்த்தாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவங்க கேட்காம சட்டையை எரிக்கிறதுலயே குறியா இருந்தாங்க. என் கண்ணு முன்னாடி உங்க சட்டையை எரிக்கிறத என்னால எப்படி பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியும்? அதான் ஏதோ ஒரு வேகத்துல வனஜாமாவை தள்ளி விட்டு சட்டைய பறிச்சுக்கிட்டேன். என் ஷர்ட்டை காப்பாத்துறதுக்காக இப்போ உனக்கு வந்து தைரியமும் துணிச்சலும் எல்லா விஷயத்திலயும் எப்பவும் வரணும். என்ன இருந்தாலும் வனஜாமாவை நான் கீழே தள்ளி விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. நீ செஞ்சது தப்பே இல்ல பொண்டாட்டி. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ தூள் கலப்பு. சரி, என் சட்டைக்கு ஒரு ஆபத்துனதும் சித்தின்னு கூட பார்க்காம இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கியே, எனக்கு ஒண்ணுனா எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உங்களுக்கு எதுவும் ஆகாது பெரியய்யா. நான் கும்பிடுற சாமி என்னைக்கும் என்ன கைவிடாது. நீங்க 100 வயசுக்கு மேலயும் நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்க பெரியய்யா. நீ என் கூட இருந்தா 100 வருஷம் மட்டும் இல்ல, 1000 வருஷத்துக்கு மேல நல்லபடியா சந்தோஷமா இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியய்யா. ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நாம கட் ஆகிக்கிட வேண்டியதான்.
ரைட் ரைட். சொல்லுங்க ஆண்டி. ஐஸ்வர்யா, இப்ப நீ எங்க இருக்க? ஒரு சின்ன வேலையா ஆபீஸ் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? அன்னைக்கு ஆதி அந்த சமையல்காரி முன்னாடி என்ன அவமானப்படுத்தினா, இன்னைக்கு அந்த சமையல்காரி என்ன அவமானப்படுத்திட்டா. ஐஸ்வர்யா, சமையல்காரி உங்களை அவமானப்படுத்திட்டாளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? என் முன்னாடி நின்னு என் கண்ணை பார்த்து பேச கூட தைரியம் இல்லாத அவ என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டா. ஐஸ்வர்யா, அவளுக்கு எப்படி ஆண்டி இவ்ளோ தைரியமும் துணிச்சலும் வந்துச்சு? எதுக்காக உங்களை கீழே பிடிச்சு தள்ளினா? என்ன நடந்துச்சு? அவ அந்த ஆதியோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அவகிட்ட பேசுற மாதிரி காதல் வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு போயிட்டாளா அந்த சமையல்காரி? அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா, அந்த சட்டையை அவ அவுட் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போய் அவ வீட்ல வச்சு ஆதி நேர்ல இருக்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு திமிரு ஏறி போச்சு ஆண்டி. அவள சும்மாவா விட்டீங்க? சும்மா விட்டுற கூடாதுன்னு தான் அவ கையில இருந்து அந்த சட்டையை வாங்கி நான் எரிக்கிறதுக்காக போனேன். என்ன பிடிச்சு அவ கீழே தள்ளி விட்டா. அவளை 2ல 1 பண்ணிடணும் தான் ஐஸ்வர்யா நான் போனேன். அதுக்குள்ள உன் புருஷன் இருக்கானே, அவ அங்க வந்துட்டான். அப்படியே அவளை காப்பாத்த வந்த பரமாத்மா மாதிரி. அப்போ நான் சொல்றேன், அவ இந்த மாதிரி என்ன தள்ளி விட்டடான்னு சொல்லி, அதுக்கு பார்வதிக்கு அப்படியெல்லாம் மரியாதை குறைவா நடந்துக்க தெரியாது சித்தி, நீங்க தான் போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். ச்சே! இந்த அருண் ஏன் தான் இப்படி இருக்காரோ? ஆரம்பத்துல இருந்தே இந்த சமையல்காரிக்கு ஃபேவரா தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த சமையல்காரிக்காக உன்னையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவன் தானே அவன். அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி அவளுக்கு பண்ற உபசரணையில தான் அவ இந்த வீட்ல யாரையுமே மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா, இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அப்புறம் அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்துருவா. நீயும் நானும் சமையல் கட்டுல நின்னு காய் எரிஞ்சு குழம்பு வைக்க வேண்டியதுதான். நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது ஆண்டி. நீங்க தைரியமா இருங்க. சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. ம். நடந்ததெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருந்தது, அதான் உனக்கு ஃபோன் பண்ண. வச்சிட்டு சரிங்க ஆண்டி. பார்வதி, பார்வதி, பார்வதி. வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அம்மா உன்னை அர்ஜென்ட்டா கூட்டு வர சொன்னாங்க பார்வதி. நான் வனஜா அம்மாவை தள்ளி விட்டது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சோ? அத பத்தி விசாரிக்க தான் கூப்பிடுறாங்களோ? என்ன பார்வதி யோசிக்கிற? அம்மா உன்னை வர சொன்னாங்க, கிளம்பி வா. என்ன விஷயமா அம்மா என்ன கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணே? தெரியல பார்வதி, ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இல்லனா அம்மா எதுக்கு உன்னை சீக்கிரமா வர சொல்றாங்க? வா பார்வதி, என்ன யோசிக்கிற? நீங்க முன்னாடி போயிட்டு இருங்கண்ணே, நான் பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு பார்வதி, அப்புறம் அம்மா கோச்சிக்க போறாங்க. சரி, நீங்க போங்கண்ணே, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி பார்வதி. அம்மா எதுக்காக அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு தெரியலையே. அம்மா, வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வா தங்கவேலு.
வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கு? அம்மா தான் வர சொல்லிருந்தாங்க. அக்கா வர சொன்னாங்களா? ஆமாங்கம்மா. ம், என்ன விஷயமா இருக்கும்? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ம், ம், ம். அக்கா வராங்க. கொஞ்ச நேரம் பந்தா பண்ண விட மாட்டோம். அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். உட்காருங்க. அகிலா எதுக்கு இப்ப நகை ஆசாரிய வர சொல்லிருக்கா? தங்கவேல், சொல்லுங்கம்மா. நான் எதுக்காக இப்ப உங்களை வர சொல்லிருக்கேன்னா, எங்க குடும்பத்து பாரம்பரிய நகை மாதிரியே புதுசா ஒண்ணு செய்யணும். அதுக்கு என்னம்மா, நல்லபடியா செஞ்சிடலாம். என்ன மாதிரி நகைன்னு சொல்லிடுங்க. கழுத்துல போடுற நகையா இல்ல கையில போடுற நகையா? கழுத்துல போடுற நகை தான். லாக்கெட் செயின் பண்ணணும் தங்கவேல். லாக்கெட் செயினா? ஏதாவது மாடல் இருக்குங்களா ஐயா? மாடல் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அச்சு அசலா பண்ணி கொடுங்க. நீங்க மாடலை காட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் என் வேலையை பாருங்க. எது புதுசு எது பழசுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவேன். பார்வதி, அம்மா இங்க வா. தங்கவேல், அந்த டாலரை பாருங்க. பார்வதி கழுத்துல இருக்கிற அந்த செயின் மாதிரியே அப்படியே புதுசா ஒண்ணு பண்ணி கொடுக்கணும். ம், சரிங்கம்மா. அந்த லாக்கெட் இருக்கே, அது வந்து ஓபன் டைப்ல இருக்கும். அதுக்குள்ள எங்க அப்பா அம்மாவோட போட்டோ இருக்கு. பார்வதி, அந்த லாக்கெட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி காமி. லாக்கெட்டுக்குள்ள என்னோட போட்டோவும் பெரிய போட்டோவும் தானே இருக்கு. இப்ப ஓபன் பண்ணி காட்டினா அம்மாவுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? என்ன பார்வதி யோசிக்கிற? செயின் மாடல தங்கவேலுக்கு காமிக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். லாக்கெட் ஓபன் பண்ணி காமி. உள்ள எப்படி இருக்குன்னு அவர் பார்க்கட்டும். சரிங்கம்மா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆபத்துல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்து. லாக்கெட்டை ஓபன் பண்ணி காட்டுமா? கடவுளே, வசமா மாட்டிக்கிட்டேனே. என்னாச்சுமா, ஓபன் பண்ண முடியலையா? சைடுல பாருமா, பட்டன் மாதிரி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் செயின்ல, அதான் ஓபன் பண்ண கொஞ்சம் ஹார்டா இருக்கும். கொஞ்சம் மெதுவா ட்ரை பண்ணு பார்வதி. ஏய், சீக்கிரம் எட. எடுக்கிறம்மா. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். நடக்கிறது நடக்கட்டும். ஐயோ, எப்படி ஒடிஞ்சிருக்கு? போட்டோ